அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த இந்த திருநாளிலே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த நாளிலே 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். தாவீதுக்கு நாத்தானின் செய்தி. அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லைகளில் நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்பொழுது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களான அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீ விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்தது. இஸ்ரவேலர் அனைவரும் சென்றுவிடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாததேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? எனது ஊழியன் தாவீதிடம், படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற விடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழர செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைகழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளில் நின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு தொழில் கொள்ளும் பொழுது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும் பொழுது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல என் பேரன் என்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பம் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். தாவீதின் நன்றி பாடல். பின் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றி நீர் பேசியுள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே? தாவீது உம்மிடம் மேலும் என்ன கூற முடியும்? என் தலைவராம் ஆண்டவரே, உம் ஊழியரை பற்றி உமக்கே தெரியும். உம் ஊழியன் அறிந்து கொள்ளட்டும் என்று உம் வார்த்தையை முன்னிட்டும் உன் இதயத்திற்கு ஏற்ப மாபெரும் செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உள்ளீர். யாகவே, என் தலைவராம் ஆண்டவரே, எங்கள் காதுகளால் கேட்ட அனைத்தின்படி நீர் மகத்தானவர். உம்மை போன்று வேறு எவரும் இலர். உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. உம் மக்கள் இஸ்ரேலை போல் வேறு யார் உளர்? அவர்களை உம் மக்களாக்கி கொள்ளுமாறும் உம் பெயர் விளங்குமாறும் கடவுளாகிய நீரே சென்று உலகின் ஒப்பற்ற அந்த இனத்தை மீட்டு அவர்களுக்காக வேத்தகு அருஞ்செயல்கள் புரிந்தீர். எகிப்து நாட்டினின்றும் வேற்று இனங்களினின்றும் அவர்களின் தெய்வங்களினின்றும் நீரே மக்களை மீட்டீர். என்றும் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரவேலரை நீர்
உமக்குரியவர் ஆக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுள் ஆனீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் ஆட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுளே, நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாடும் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள். வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாக்கை அடியனுக்கு அருளியவர் நீரே. ஊழியனின் குடும்பம் என்றும் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். ஊழியனின் குடும்பம் என்று உமது ஆசியை பெறுவதாக. பகுதி 8 தொடர்ந்து வாசிக்கலாம். தாவீதின் வெற்றிகள். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்தினார். மெதக்கம்மாவை தாவீது பெலிஸ்தரிடமிருந்து கைப்பற்றினார். அவர் மோவாபியரையும் தோற்கடித்தார். அவர்களை தரையில் படுக்க செய்து நூலால் அளந்து 2 பகுதியினரை கொன்று ஒரு பகுதியினரை வாழ விட்டார். மோவாபியர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினார்கள். மேலும் யூப்ரத்தீசு நதி அருகே தனது ஆட்சியை மீண்டும் அமைக்க சென்ற சோபா மன்னன் இரகோபின் மகன் அததேசரையும் தாவீது தோற்கடித்தார். தாவீது அவரிடம் இருந்து 1700 குதிரை வீரர்களையும் 20,000 காலால் படையினரையும் சிறைபிடித்தார். 100 தேர்தலுக்கு தேவையானவற்றை தவிர மீதியான தேர்க்குதிரைகளை தாவீது நரம்பறக்க செய்தார். தமஸ்கு நாட்டு சிரியர்கள் சோபா மன்னன் அததேசருக்கு உதவ வந்தபோது அவர்களுள் 22,000 பேரை தாவீது கொன்றார். பிறகு தமஸ்கு நகரின் 6ஆம் பகுதியில் தாவீது படைத்தளங்களை அமைத்தார். சிரியா நாட்டினர் தாவீதின் அடிமைகளாகிய அவருக்கு கப்பம் கட்டினர். தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார். அததேசரின் பணியாளர் தங்கி சென்ற பொற்கேடயங்களை தாவீது கைப்பற்றி அவரை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அததேசரின் நகர்களான பொற்குவியலில் இருந்தும் பெரோத்தாவில் இருந்தும் தாவீது மிகுதியான வெண்கலத்தை கொண்டு வந்தார். அததேசரின் அனைத்து படையையும் தாவீது முறியடித்ததை ஆமாத்து மன்னன் தோயி கேள்விப்புற்றான். உடனே அவன் தன் மகன் யோராமையை தாவீது அரசரிடம் அனுப்பி அவரை வாழ்த்தி பாராட்டினான். ஏனெனில் தோயி அததேசரை தோற்கடித்திருந்தான். யோராம் தன்னோடு வெள்ளி, பொன், வெண்கலத்தால் ஆகிய பொருட்களை கொண்டு வந்தான். இவற்றையும் தாம் தோற்கடித்த அனைத்து நாடுகளின் வெள்ளி பொன்னையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார். அந்நாடுகளாவன ஏதோம், அம்மோனியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர், சோபாவின் மன்னன் அததேசியரிடமிருந்து எடுத்து கொள்ளைப் பொருளையும் காணிக்கையாக்கினர். தாவீது உப்பு கணவாயில் 18,000 ஏதோமியரை முறியடித்து திரும்பிய பின் அவருக்கு பெரும்புகழ் உண்டாயிற்று. அவர் ஏதோ முழுவதும் படைத்தளங்களை அமைத்தார். ஏதோமியர் அனைவரும் அவருக்கு கப்பம் கட்டலாயினர். தாவீது எங்கு சென்றாலும் அவருக்கு ஆண்டவர் வெற்றி அளித்தார். தாவீது அனைத்து இஸ்ரேல் மீதும் ஆட்சி புரிந்து நீதியும் நேர்மையும் விளங்க செய்தார். செரியாவின் மகன் யோவாபு படைத்தலைவராகியவும், அகிலூதின் மகன் யோசபாத்து ஆவண காப்பாளராகவும், அகிதூபின் மகன் சாதோக்கும், அபியத்தார் மகன் அகிமெலேக்கும் குருக்களாகவும், செராயா செயலராகவும் பணியாற்றினர். யோயாதாவின் மகன் பெனாயா கேரேத்தியருக்கு பெலேத்தியருக்கும் மேலராக இருந்தார். தாவீதின் புதல்வர்கள் குருக்களாக இருந்தார்கள். 9வது பகுதியும் வாசிக்க கேட்டுக்கலாம். தாவீதும் மெபிபோசேத்தும். யோனத்தானின் பொருட்டு சவுலின் வீட்டாருக்கு நான் கருணை காட்டுவதற்கு இன்னும் யாராவது இருக்கின்றனாரா என்று தாவீது கேட்டார். சவுலின் வீட்டை சார்ந்த சீபா என்ற ஒரு பணியாளன் இருந்தான். அவனை தாவீதன் கூட்டிச் சென்ற, நீதான் சீபாவா என்று அரசர் அவனிடம் கேட்க, அடியன் தான் என்று அவன் பதிலுறுத்தான். கடவுளின் கருணையை நான் சவுலின் வீட்டாருக்கு காட்டுவதற்கு இன்னும் யாராவது இருக்கின்றனரா என்று அரசர் கேட்டார். யோனத்தானின் 2 கால் ஊனமற்ற மகன் ஒருவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா பதிலளித்தான். எங்கே அவன் என்று அரசர் அவனிடம் கேட்க, லோதபாரில் அம்மியேலின் மகன் மாக்ரின் வீட்டில் அவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா கூறினான். லோதபாருக்கு ஆள் அனுப்பி அம்மியேலின் மகன் மாக்கியரின் வீட்டிலிருந்த அவனை அரசர் தாவீது கொண்டு வர செய்தார். சவுலின் புதல்வனான
யோனத்தானின் மகன் மேபிபோசேத்து தாவீதிடம் வந்து முகம் குப்புற விழுந்து வணங்கினான். மேபிபோசேத்து என்று தாவீது அழைக்க, இதோ உம் அடியான் என்று அவன் பதிலுறுத்தான். தாவீது அவனிடம், அஞ்சாதே, உன் தந்தை யோனத்தானின் பொருட்டு நான் உனக்கு கருணை காட்டுவது உறுதி. உன் மூதாதை சவுலின் நிலம் அனைத்தையும் உனக்கு மீண்டும் கிடைக்க செய்வேன். நீ எப்பொழுதும் என்னுடன் உணவருந்துவா என்று கூறினார். அவன் வணங்கி, நான் செத்த நாய் போன்ற பணியாளன், நீர் என்னை கடைக்கண் பார்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி உள்ளது என்றான். பிறகு அரசர் சவுலின் பணியாளன் சீபாவை அழைத்து, சவுலுக்கும் அவர் தம் அனைத்து வீட்டாருக்கும் உரியதெல்லாம் நான் உன் தலைவரின் பேரனுக்கு அளித்து விட்டேன். உன் தலைவரின் பேரன் உண்பதற்காக நீயும் உன் பிள்ளைகளும் உன் பணியாளரும் அவனுக்காக நிலத்தை உழுது விளைச்சலை கொண்டு வருவீர்கள். ஆனால் உன் தலைவரின் பேரன் மேபிபோசேத்து எப்போதும் என்னுடன் உணவருந்துவான் என்று கூறினார். என் தலைவராம் அரசர் தம் பணியாளனுக்கு இட்ட கட்டளைப்படியே உன் பணியாளனும் செய்வான் என்று அரசரிடம் சீபா கூறினான். இளவரசர்களின் ஒருவரை போலவே மேபிபோசேத்து தாவீதுடன் உணவருந்தி வந்தான். மேபிபோசேத்துக்கு மீகா என்ற ஒரு இளம் மகன் இருந்தான். சீபாவின் வீட்டாரை சார்ந்த அனைவரும் மேபிபோசேத்தின் பணியாளராக இருந்தனர். இரு கால் ஊனமான மேபிபோசேத்து அரசருடன் தொடர்ந்து உணவருந்தி வந்தான். எனவே எருசலேமிலேயே தங்கியிருந்தான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 சாமுவேல் புத்தகம் 7, 8, 9 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். ஆமேன்.